அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த தனுவாஸ், TNAU, TNJPU, அண்ணாமலை, காந்திகிராம் எல்லாமே ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் 90% முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னமும் இந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்குறப்ப டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஒரு பொதுவான விளக்கம் சொல்லலாம் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த தனுவாஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரிப்போர்ட்டிங்கில் இருக்காங்க. செகண்ட் ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட்டை முடித்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைமு. அதுக்குள்ளார போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அது ரிப்போர்ட் யார் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் கேள்வி. நான் ரீஅலாட்மெண்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஒரத்தநாடுலேருந்து நாமக்கல் போயிருக்கேன். நாமக்கல்லில் இருந்துட்டு திருநெல்வேலி, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி எழுந்திருக்கு. அவங்களாம் என்ன பண்ணணும், அதை நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ரீஅலாட்மெண்ட்டு கிடச்சவங்க ஜஸ்ட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் எந்த காலேஜ் புதுசாக அலாட்டான காலேஜில் போய்ட்டு எப்படி ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க இருக்குது. அந்த காலேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? சரி. அப்போ அந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு யார் தான் காலேஜுக்கு இப்போ 6ஆம் தேதிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, நியூ அலாட்மெண்ட், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு. இது வரைக்கும் அந்த வெயிட் லிஸ்ட்டில் இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு காலேஜ் இப்போ சீட்டு கிடச்சிருக்கும். அவங்க மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸு, ஃபீஸு எல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இது அடுத்து அதில் ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்கா சார்? எனக்கு வந்துட்டு அந்த ரீஅலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் கிடச்சிது, இன்னொரு காலேஜ் நினச்ச காலேஜ் கிடைக்கல, அதுக்கு முந்தின காலேஜ் வரலை அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. அது வரலை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஸ்லைடிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தா வரும். அடுத்த ரவுண்ட் வேக்கன்சி இருக்கும் பொழுது வரும். சரி. அப்போ அந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கொடுத்தவங்க நான் ஸ்லைடிங் கொடுக்க முடியுமா, நான் காலேஜ் மாற்றி கேட்க முடியுமா அப்படின்னா, அதுவும் உங்கள் வேக்கன்சியை பொறுத்து தான். ஆனால் நீங்கள் ஒரு காலேஜ் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது நீங்கள் சொல்லலாம் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜில் இதுக்கு முந்தின காலேஜ் எத்தனை நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ சாய்ஸஸ், அதை இப்போ காதட்டிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? அப்படி வேக்கன்சி வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணும்பொழுது அவசியம் சொல்லக்கூடிய விஷயம். ரைட்டா? அடுத்ததாக TNAUவில் என்ன தான் சார் நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ டிப்ளமோவுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்பாட் அட்மிஷன், UGக்கு ஸ்பாட் அட்மிஷன் அதுவும் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஃபைனல் ஸ்டேட்டஸ் என்ன தெரியலை. பட் வெப்சைட்டில் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அந்த வேக்கன்சி ஸ்டேட்டஸ் பாருங்கள். அடுத்து TNJP எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அநேகமாக அக்டோபர் மிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா அந்த 3rd ரவுண்ட் 4th ரவுண்டு கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு போயிட்டுருக்குது. ஸோ அக்டோபர் மிட்டில் வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வீக்கு TNJPU. அண்ணாமலை இப்போ அக்ரிகல்ச்சருக்கு ஸ்பாட் அட்மிஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான தகவல். காந்திகிராமில் ஸ்பாட் அட்மிஷன், நியூ அட்மிஷன் எதுவும் இல்லை. டேட் மட்டும் நான் கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்காங்க, ஓப்பனிங் டேட்டு. அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள்.